தனுசு. தனுசு ராசிக்கு மாற்றங்கள் உள்ள வாரமாக இருக்கும். கடந்த சில வாரங்களாகவே நான் தனுசுக்கு மாற்றம் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வரேன். ஏன் அப்படின்னு சொன்னா, சில இந்த 2, 9, 11 இது போன்ற அமைப்புகள் 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தப்படும் போது பொருளாதார நிலைமையில ஒரு மனிதனை மேலே கொண்டு போறதுக்காக சில மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கும். அந்த அமைப்புல இந்த வாரம் உங்களுடைய பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவான் தனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே தனாதிபதி 12ல இருந்த நிலைமை மாறி இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியிலேயே வரப்போறார். அவர் உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதனோட சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். ஆகவே 2, 9, 10, 11 11ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த வாரம் முதல் உச்ச நிலைமையில லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உச்ச நிலைமையில 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே தனுசு ராசிக்கு கொஞ்சம் பண வரவை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த பண வரவு கொடுக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இந்த வருமானம் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில அதை கையில வச்சுக்காம சிக்கனம் இல்லாம செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே உங்களுக்கு கிரகங்கள் பணத்தை கொடுத்து உங்களை கெடுத்து பின்னால பணம் வராத ஒரு நிலைமையில ஒரு ஏக்கத்தை ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆகவே பணவரவு அதிகமாக வருபவர்கள் எதிர்கால தேவைக்கு அந்த பணம் எப்படி உபயோகப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சிக்கனமாகவும் எதிர்கால தேவைக்கான முதலீடாகவும் சேமிப்பாகவும் வைத்துக் கொள்றதை உணர வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பணம் வருதுன்றதுனால நீங்க ஒரு காரித்தனமா செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வாரம் கிரகங்கள் சொல்லித்தரும். இன்னொன்று, ராசிநாதன் எப்பவுமே பரிவர்த்தனை யோகத்துல ராசியிலே இருக்கிற அமைப்பு கிடைச்சாலே நல்ல விதமான மனம் ஒரு ஊக்கத்துடனும் ஒரு நல்ல உற்சாகத்துடனும் செயல்படும். அந்த அமைப்புல இந்த வாரம் நீங்க தனுசு ராசிக்காரங்கள் தவறுகள் எதுவும் பண்றதுக்கோ ஒரு தவறான முடிவு எதுவும் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. தொழில் ரீதியா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. தொழில் ரீதியான ஆர்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல இருந்து ஏதாவது ஆர்டர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆர்டர்கள் இந்த வாரம் கிடைக்கும். அதோட முக்கியமா தொலைதூரங்கள்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சில இளைஞர்கள் தொலைதூரங்களுக்கு வடகிழக்கு நோக்கி போவதற்கான அமைப்புகள் இந்த வாரம் உருவாகுது. ஆகவே இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடங்கள்ல மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாகன மாற்றம் இது போன்ற மாற்றங்களின் மூலம் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றங்களை பார்க்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும்.